என் அன்பு குழந்தையே, ஷீரடியிலிருந்து உனக்காக நான் அனுப்பிய மிக அதிர்ஷ்டமான எண்ணை இப்பொழுது நீ தொடக்கூடிய பாக்கியத்தை பெற்று விட்டாய். எந்தெந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தியதோ அந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை மிகவும் சந்தோஷப்படுத்த இந்த எண் மிகவும் உறுதுணையாக இருக்கும். கடினமாக இருந்த வேலைகள் எல்லாம் இனி சுலபமாக முடியும். கண்ணிமைக்காமல் எப்பொழுதும் நான் உன்னை கவனித்து கொண்டே இருக்கின்றேன். உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் எனக்கு மிகவும் தெளிவாக தெரிகின்றது. எதை நோக்கி உன்னுடைய பயணம் இருக்கின்றது, உன்னுடைய சிந்தனை எதிலிருந்து புறப்படுகின்றது என்று எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் என் குழந்தையே. வாழ்க்கையில் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அத்தனை கஷ்டத்தையும் தீர்க்க இந்த சாயிநாதன் நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேனா? உன் கஷ்டங்களை எல்லாம் போக்கி மன நிம்மதியை பெருமளவு கொடுக்கத்தானே இந்த அதிர்ஷ்ட எண்ணை இன்றைய தினத்தில் உன்னை நோக்கி நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன். இந்த எண்ணானது உன் கண்ணில் பட்டு இப்பொழுது உன்னுடைய கரங்களால் நீ தொட்டிருக்கின்றாய் என்றால் உன் இதயத்தில் நான் வாசம் செய்திருந்தால் மட்டும்தான் இது நிகழ்ந்திருக்க கூடும். என் அன்பு குழந்தையாகிய நீ பெரும் துன்பத்தில் தத்தளிப்பதை என் கண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றது. அந்த பெரும் துன்பத்திலிருந்து என்னுடைய கரங்கள் உன்னை காப்பாற்றத்தான் இப்பொழுது அன்பு கரத்தை உன்னிடம் நான் நீட்டி உன்னை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற வந்திருக்கின்றேன். என் குழந்தையை எந்த ஒரு கஷ்டமும் தாக்காமல் இருக்க வேண்டும் என்று என்னுடைய அருட்பார்வையை உன் மீது பொழிந்தபடியே இருக்கின்றேன். என் குழந்தையே, எதுவாக இருந்தாலும் உன்னால் சமாளிக்க முடியும். அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளிவர முடியும் என்று மட்டும் நம்பிக்கையோடு இரு. சோதனைக்கு மேல் சோதனை உன்னை ஆர்ப்பரிப்பதை நானும் இங்கு பார்க்கின்றேன். ஆனால் அத்தனை சோதனைகளையும் தவிடு பொடியாக்க இந்த சாயிநாதனுடைய அருள்மழை உனக்கு நிச்சயம் உதவியாக இருக்கும் என் குழந்தையே. பிரச்சனைகள் உன்னை வாட்டி வதைத்தாலும் அந்த இடத்தில் உனக்கு இன்பத்தையும் சுகத்தையும் கொடுக்க என்னுடைய அருள் உனக்கு பெருமளவு உதவியாக இருக்கும். எதையெல்லாம் கேட்டு என்னை வணங்கி கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தை எல்லாம் சர்வ நிச்சயமாக உனக்கு செய்து கொடுத்து நான் மகிழ்வேன். மாற்றங்கள் வரவில்லையே, இன்னும் எதுவும் நடக்கவில்லையே என்று கவலை கொள்ளாதே. உன் கவலைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியை இன்றைய தினத்திலேயே நான் வைத்து விடுவேன். உன் வேலைகள் அனைத்தும் என்னுடைய கண்காணிப்பில் சிறப்பாகவே நடந்து கொண்டிருந்தது. அந்த வேலைகள் அனைத்தும் நல்லபடியாகவே இப்பொழுது முடிவுக்கும் வந்திருக்கின்றது. என் அன்பு குழந்தையாகி நீ துன்பத்தின் முடிவிற்கு வந்து விட்டாய். இனி இன்பத்தின் ஆரம்பம்தான் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு கிடைக்கும். என்னுடைய பாதங்களை நல்லபடியாக சரணடைந்த உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முட்களும் கற்களும் என்னால் வீசி எறியப்படும். உன்னுடைய பாதை சீரமைத்து என் கரங்களால் கொடுக்கப்படும். மேடு பள்ளங்களும் கஷ்ட நஷ்டங்களும் இருக்கக்கூடிய வாழ்க்கையை சீரமைக்க என்னுடைய துணை நிச்சயம் உனக்கு தேவை. பிரச்சனைகளை அதிகமாக இது நாள் வரை சந்தித்து விட்டாய். நீ அனுபவித்த கஷ்டங்கள் போதும், காத்திருந்ததும் போதும். இனி எந்த ஒரு காத்திருப்பும் இல்லை. எல்லாமே உன்னிடம் வந்து சேரப்போகின்றது. உன் வாழ்விற்கான முழு அர்த்தம் இதுதான் என்பதை தெளிவாக நீ புரிந்து கொள்ளக்கூடிய தருணம் வந்திருக்கின்றது. என் அன்பு குழந்தையாகிய நீ இனி உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை மட்டுமே பெருமளவு பார்ப்பாய் என் குழந்தையே. தினம் தினம் என்னுடைய வாக்கை கேட்டும் இன்னும் எந்த ஒரு விஷயமும் நடக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கின்றாயா? என்னுடைய வாக்கை கேட்கும் போதே அங்கு உனக்கு நல்ல விஷயம் நடந்து விட்டது. ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு நல்லதும் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. சிறப்பாக உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொண்டேதான் இருக்கின்றேன். நீ எதிர்பார்த்த விஷயத்தில் இனிப்பான செய்தியும் சுபமங்கல செய்தியும் உன்னை தேடி வந்தே தீரும். என் திசையை நோக்கி நீ புறப்பட்டு விட்டாய். நானும் உன்னை நோக்கி புறப்பட ஆரம்பித்து விட்டேன். வெகு விரைவாகவே எல்லா நன்மைகளும் பிறப்பெடுக்கும். உன் மனதை நிச்சயம் குளிர்விக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் இனி வரும் காலங்களில் நடக்கும். உன்னை சுற்றி சுற்றி நானும் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளையாகிய நீ என்னுடைய ஆலயத்தை சுற்றி சுற்றி வரும்பொழுது உன் கஷ்டங்களை போக்க நான் உனக்கு பாதுகாப்பாக எப்பொழுதும் இருக்கின்றேன். எல்லா ரூபத்திலும் வந்து உனக்கு தேவையான உதவிகளை ஆங்காங்கே செய்து உன்னை மகிழ்விக்கின்றேன். உன்னை காப்பாற்ற யாரும் இல்லையே, உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்கின்ற எண்ணமெல்லாம் உனக்குள் ஒரு பொழுதும் எழவே கூடாது. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும் பொழுது யாரும் இல்லை என்கின்ற எண்ணம் உனக்குள் தோன்றவே கூடாது. தாயாக, தந்தையாக, துணையாக, நட்பாக,
தோழனாக தோழியாக நான் இருக்கும் பொழுது யாரும் இல்லை என்கின்ற எண்ணம் உனக்குள் வேண்டாம். எல்லா நேரத்தையும் உனக்கான அதிர்ஷ்ட நேரமாக நான் மாற்றி அமைப்பேன். உன் வாழ்விற்கு நானே பொறுப்பாக இருக்கின்றேன். பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே குறைவதை இனி நீ பார்ப்பாய். நிம்மதி பொங்கி வழிவதை இனி நீ உணர்வாய். யாரெல்லாம் உன்னிடம் எப்படியெல்லாம் பேசி நடந்து கொண்டிருக்கின்றார்கள், உன் மனதை கஷ்டப்படுத்தி இருக்கின்றார்கள், அதையெல்லாம் நினைத்து எவ்வளவு நாள் நீ புலம்பி இருக்கின்றாய், அழுதிருக்கின்றாய், எல்லாம் எனக்கு தெரிகின்றது. அவர்கள் இடத்தில் நான் மாற்றத்தை கொண்டு வருவேன். எது நடந்த பொழுதிலும் உன் மனதை யாராலும் சுலபத்தில் அசைக்க முடியாத அளவிற்கு உன் மனதையும் நீ பலமாக வைத்து கொள்ள வேண்டும். உனக்கு தேவையான இன்பங்கள் எல்லாம் கை நிறைய கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய சிந்தனைகள் எப்பொழுதும் நேர்மறையானதாக இருக்க வேண்டும். எதுவுமே கிடைக்காதோ நடக்காதோ என்ற எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு என்னுடைய அருளால் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று நம்பு. ஒவ்வொரு நாளையும் நீ இனிமையாக வாழப்போகின்றாய். உனக்காக நான் இங்கு பாடுபட்டு கொண்டு இருக்கின்றேன். உன் வருத்தங்களை எல்லாம் போக்கி தருவதற்கு நான் இங்கு உழைக்கின்றேன். வாழ்க்கை என்கின்ற பாடத்தை நீ நன்றாக கற்று தேர்ந்து விட்டாய். அதை அதிகளவு பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியும் காண்பாய். அதிர்ஷ்ட எண்ணை விரைந்து தொட்டு உன் வாழ்விற்கான இன்பத்தை யோகத்தின் பிடியில் அடியெடுத்து வைத்து நீ நலமாக வாழப்போவதை உறுதி செய்து கொண்டாய். இனி எந்த ஒரு நேரத்தையும் வீணாக்காமல், நாட்களையும் வீணாக்காமல் துரிதமாக உன்னுடைய முயற்சிகளை எல்லாம் வேகப்படுத்தி முன்னேறி விடுவாய். உன்னுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியில்தான் முடியும். நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எதுவும் வீண் போகவில்லை. என் மீது நம்பிக்கை வைத்த நாட்களும் வீண் போகவில்லை. சிந்தித்து செயல்பட தொடங்கியிருக்கும் நீ வாழ்க்கையில் மிக பெரிய அளவை சாதிக்கக்கூடிய அளவிற்கு முன்னேற்றத்தை காண்பாய். இனி வரும் நாட்கள் உனக்கு பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். என் அன்பு குழந்தையாகிய நீ கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவந்து இன்பத்தின் பிடியில் இன்றைய தினம் அடியெடுத்து வைத்திருப்பதால் நீ விரும்பி கேட்ட அத்தனை விஷயங்களும் ஒவ்வொன்றாக உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஷீரடியிலிருந்து சொல்கின்றேன், நீ சகல சௌபாகியத்தோடு நலமாக சிறப்பாகவே வாழ்வாய். எத்தனை கஷ்டங்கள் உன்னை போட்டு இது நாள் வரை ஆட்பரித்திருந்தாலும் அவற்றுக்கெல்லாவற்றிற்கும் சேர்த்து பல மடங்கு இன்பங்களை இனி வரும் நாட்களில் நீ அனுபவிப்பாய். நீ விரும்பியது உனக்கு அழகாக கிடைக்கப் போகின்றது. நான் உனக்கு கொடுத்து விட்டேன் என்று என்னிடம் மனமாற நன்றியும் கூறுவாய். என்னுடைய தரிசனமும் அருளும் ஆசியும் எப்பொழுதும் உனக்கு கிடைத்து கொண்டே இருப்பதால் உன் வாழ்க்கை நலம் நிறைந்ததாக தான் இருக்கும். நல்லது நடக்கும்.